டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்வாங்க. அது உண்மைதான் போல. இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ வடக்கு இருக்கிறவங்க ராமேஸ்வரத்துக்கு வராங்க, இங்கே இருக்கிறவங்க காசி போகிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு கலாச்சார ஒற்றுமை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் என்னப்பா கூமாப்பட்டியை சங்கின்னு அறிவிச்சிடலாமா? அறிவிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பாலமாக செயல்பட்டவர்களை இன்று தேச தந்தையாகவோ இல்லை தேச பிதாவாகவோ இல்லை தேசிய தலைவராகவும் மக்கள் கொண்டாடுறாங்க தவிர உண்மையாகவே தேசத்துக்கு தான் வாழ்க்கை அர்ப்பணிச்சவன் செத்தவன் யாருன்னு பார்த்தா ரொம்ப வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருந்த நபர்களை இன்னைக்கு நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம். உண்மையாகவே பிரிட்டிஷ் கொண்ட நேருக்கு எதிர்த்தவனா இன்னைக்கு அவன வரலாறே தெரியல. இதை சொன்னதுக்கு கூமாப்பட்டி தங்கப்பாண்டியை கடிச்சு வைக்கிறாங்க. அப்புறம் உண்மை கிடையாதா? தமிழ்நாட்டில் எப்படி உண்மையா இந்திய சுதந்திரக்காக போராடினவங்களையும் உண்மையா பெண் விடுதலைக்காக போராடினவங்களோட வரலாற்றை மறைச்சிட்டு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூத்திரவாளிதேன் அப்படின்னு முக்குக்கு செலவு வச்சு இன்ன வரைக்கும் மூல செலவு செய்யறாங்களோ அதே மாதிரிதான் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு காரணம் காந்திதேன் அப்படின்னு சொல்றதும். அப்ப காந்தி காரணம் இல்லையா அப்படின்னு கேட்டா காந்தி மட்டும் காரணம் இல்ல அப்படின்றதே உண்மை. இன்னொன்னு, கத்தியின்றி ரத்தமின்றி காந்தி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு இந்தியாவுக்கு அப்படின்னு எவனா சொன்னானா அவனை செருப்பை கொண்டு அடிங்க. இந்துக்களோட ரத்தத்தினால மட்டும்தான் இந்தியாவோட சுதந்திர தாகமே அடங்குச்சு. இன்னொன்னு, நாங்க சுதந்திரம் பெற்றோம் சுதந்திரம் அடைந்தோம் அப்படின்ற வார்த்தையே தப்பு. நம்ம சுதந்திரம் வாங்கணும். கொடுத்தது யாரு? பிரிட்டிஷ்காரன் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்தான். எதுக்கு கொடுத்தான்? உலக போர்ல பிரிட்டிஷ்காரன் ஊருட்டே அடி வாங்கிட்டான். அவன்கிட்ட ஆயுதமும் இல்ல, இந்தியாவை நிர்வகிக்கிற அளவுக்கு அவன்கிட்ட ஆள் பலமும் இல்ல. சரி, நம்ம போன பிறகு இந்த இந்தியாவை நம்ம அடிமை யாராவது ஆளட்டும் அப்படின்னு முடிவெடுத்து வந்தேன். யார்கிட்ட இந்தியாவை கொடுக்கணும்னு சொல்லி காந்திட்டையும் காங்கிரஸ்டையும் இந்த இந்தியாவை ஒப்படைச்சிட்டு போயிட்டான். ரெண்டாவது விஷயம், பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுக்கல அப்படின்னா நேதாஜி தலைமையினால INA ஆங்கிலேயனை அடிச்சுட்டு சுதந்திரம் வாங்க ரெடியா இருந்தாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டுதான் சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனேன் அப்படின்றதே வரலாற்று உண்மை. இப்ப நடந்த டெல்லி பயங்கரவாத தாக்குதலா இருக்கட்டும், மும்பை அட்டாக்கா இருக்கட்டும், பகல்காம் அட்டாக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முதல் காரணம் காந்திதான். பிரிட்டிஷ்காரன் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டான். அவன் கிறிஸ்தவன், எனக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு இஸ்லாமியர்கள் தனிநாடு வாங்கிட்டு போயிட்டாரு. மீதி இருக்க நாடு இந்துக்களோடுது, இந்தியா இந்துக்களோடுது. அதை விட்டு இந்தியா மத சார்பற்ற நாடு அப்படின்னு காந்தி அறிவிச்சதுனாலதான் இன்ன வரைக்கும் உள்ள உட்காந்து தேச துரோகி உள்நாட்டுக்குள்ளே குண்டை போட்டுக்கிறியான்.